விட்டுக்கலாம். மறுபடியும் நம்ம ரிப்பீட். கொத்தமல்லி புதினா ரெண்டுமே இப்போ நம்ம வந்து அரைச்சிக்கலாம். அரைச்சிக்கலாம் வச்சுருக்கோம். அவங்க கொத்தமல்லி புதினா ரெண்டுத்தையுமே அரைச்சிட்டு வர போயிருக்காங்க. அது வரையும் இப்போ இதை நம்ம தான் பார்த்துக்கணும். நீங்கள் வந்து அடுப்பு வந்து எவ்வளோ வைக்கணும், சிம்மில் வைக்கணுமா இல்லை வந்து ஆனில் வைக்கணுமான்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ஹீட்டாகி நம்மளுக்கு டக்குன்னு அப்படி சமைச்சு சாப்பிடணும் அப்படின்றதுக்காக நீங்கள் ஆன்லேயே வச்சுக்கலாம். இப்போ வந்து பேஸ்ட் எடுத்துட்டாங்க அப்படியே. இது எதுக்குங்க பேஸ்ட் அப்படின்னு அவ்வாட்டு கேட்டுக்கலாம். எதுக்குங்க அவ்வா? குழந்தைகளுக்கு வந்து இதில் இதெல்லாம் அப்படியே வாயில் சிக்கும். குழந்தைங்க அதெல்லாம் பெருக்கி எடுத்து சாப்பிட முடியாது. அதனால நம்ம லைட்டாக பேஸ்ட் மாதிரி இறச்சி இதில் போட்டோம்னா நல்லா மணமாகவும் இருக்கும். குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இப்போ வந்து நீங்கள் போடுறீங்கல்ல, இப்போ வந்து சாப்பாடு நீங்கள் போடும்போது இந்த க்ரீன் கலரில் சாப்பாடு ரைஸ் வருமா? இல்லை இல்லை, எடுக்காதான் வரும். சரிங்க. நான் வந்து இதில் தயிரெல்லாம் ஆட் பண்ணவே மாட்டேன். எனக்கு வந்து அந்த தயிர் ஆட் பண்ண ரெசிபி எனக்கு பிடிக்காது. ஒரு மாதிரி அது மதன்னு எங்களுக்கு அது பிடிக்காது. அப்படிங்களா? அதுக்கப்புறம் இது மட்டனுக்கு தேவைக்கேற்ப உப்பு. சிக்கனுக்கு தேவையான உப்பு. கல்லுப்பா இல்லை சும்மா? எனக்கு கல்லுப்பு தான் அளவு தெரியும். நல்லா பாருங்க. இதை பார்த்தீங்களாலே உங்களுக்கு எனக்கு தெரியுது. பாருங்களே அப்படியே. இப்போ வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம பாஸ்மதி ரைஸ் போட்டாலே நாங்கள் போதும், சூப்பராக வெந்து வந்துடுங்க. இது தேவைக்கேற்ப அரிசி. ஆமாம், தேவைக்கேற்ப தண்ணீர். ஆமாம். 1 டம்ளர் பாஸ்மதி ரைஸுக்கு 1.5 டம்ளர் தண்ணி. அதை போட்டு லைட்டாக ஒரு லெமன் புழிஞ்சு 1 ஸ்பூன் நெய் விட்டு மூடி வச்சா ரெடி. பொங்கு நாட்டுக்கோழி பிரியாணி. நாட்டுக்கோழி பிரியாணி இந்தியா கேட் பிரியாணி ரெடி. இப்போ வந்து என்ன தண்ணி ஊற்றுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சோம்ல இந்த கொத்தமல்லி புதினா, அந்த தண்ணியே கழுவி ஊற்றினாலே சூப்பராக. பார்த்தீங்கனாலே தெரியும், சூப்பு மாதிரி ரெடியாக வந்திருக்குங்க. இப்படியே எடுத்து சாப்பிட்லான்னு தோணும். அவ்வளோக்கு நான் மனமாக டேஸ்ட்டாக வந்திருக்கு. அந்த ஸ்மெல்லே தெரியும் டேஸ்ட் வந்திருக்குன்னு. நீங்களும் உங்கள் ஃபேமிலி உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. பாருங்க, நீங்களே ஒரு நிமிஷம் பாருங்களே, உங்களுக்கே டெம்ப்ட் ஆகுங்க. இதில் இவங்க அவார்டு வேறு வாங்கியிருக்காங்க. அப்போ எப்படி இருக்கும்? இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், 2 ஜாதிக்காய், இதெல்லாம் அன்னாசி பூ, நுணுக்கி வைத்த பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணி கொதிக்க விடணும். ஓகே. நீங்கள் வந்து நினைக்கலாம் இது வந்து குழம்பு கிடையாது. அங்கே ரைஸ் நாங்கள் ஊற வச்சுருக்கோம். இதை போட்டு அதுக்கு அளவு கொஞ்சம் உப்பு போட்டு அரைவாசி லெமன் புளிந்து நெய் போட்டு மூடி வச்சு ஒரு சவுண்டில் இறக்கினா செட்டிநாடு இந்தியா கேட்டு நாட்டுக்கோழி பிரியாணி ரெடி. ஓகேங்க. ஓகே, இப்போ நம்ம வச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம கொதிச்சு வந்து 2 விசில் கொதிச்சு வந்ததுக்கப்புறம் அரிசி போட்டு பண்ணால் ரெடி. ஓகேங்க, பாய்.